திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த திருங்கிற வார்த்தை பொதுவா இப்ப திரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? திருனா என்ன அப்படின்னு கேட்டா திருன்னு சொல்றோம். லக்ஷ்மிக்கே என்ன பேரு? திருமகள் அப்படிங்கிற பேரு ஒண்ணு இருக்கு. நிறைய செல்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன சொல்றோம்? திருமகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ திருங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ற விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்வம் அப்படிங்கிறது, செல்வம்ங்கிறது பணம் பணம் மட்டும்தான் நமக்கு செல்வம் அப்படின்னு தோணுது. நிச்சயமா அது மட்டும் கிடையாது. பணம் மட்டும் செல்வம் கிடையாது, நிறைய இருக்கு. மக்கள் செல்வம், கேள்வி செல்வம், அருட்செல்வம் அப்படின்னு சொல்லி நிறைய செல்வங்கள், அனைத்து செல்வங்களும் சேரும்போதுதான் அது திருங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கும் செல்வம் அப்படின்னு சொல்றது. அப்போ